ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீசன்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1 கப் மாங்காய், ஒரு பெரிய சைஸ் மாங்காவை தோல் நீக்கி திருகி வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1 கப் மாங்காய்க்கு 1 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கர் மூடி போட்டுடலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ குக்கரில் ஏறலாம் போயிடுச்சு. 2 விசில் வந்துச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜாம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும் ஒரு வாரமாக. இப்போ வெங்காயம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்தளவுக்கு வதங்கினது போதும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் தேவைன்றதுனால கலருக்காகவும் போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா மட்டுமே போதும், சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாங்காய் சர்க்கரை பேஸ்ட் எடுத்து போட்டுடலாம். இது 2 நிமிஷம் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் கருப்பட்டி போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டெலாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இதே மாதிரியே நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.